பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அப்படியே இயேசு கிறிஸ்து செய்த அற்புத சுகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்திலே, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 12 வருடமாய் ஒரு ஸ்திரீயானவள் மிகவும் வேதனையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு தன் சரீரத்தில் உள்ள உதிரத்தினால் மிகவும் வேதனைப்பட்டு வந்தாள். தன்னிடத்தில் உள்ள பணத்தை எல்லாம் செலவழித்து அநேக மருத்துவரிடத்தில் போய் பார்த்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவாறு தன் சரீரத்திலே மிகவும் பலவீனப்பட்டவளாக இந்த ஸ்திரீயானவள் காணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார். இதை இயேசு கிறிஸ்து அற்புத சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவரிடத்துல போனால் சுகம் கிடைக்கும் என்கிறதை இந்த சகோதரி அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து அவள் இருக்கிற பகுதியாக நடந்து போகும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொடணும் சொல்லி இவளுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டேன் அப்படின்னா ஏன் சரீரத்தில் உள்ள வியாதி நீங்கிரும், அவர் வஸ்திரத்தை தொட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இந்த சகோதரிக்குள்ளே இருந்தது. அதன்படி இயேசு நடந்து போனார். அப்பொழுது இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சரீரத்தில் உள்ள அந்த உதிரம் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக அவள் சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை இந்த சகோதரி பெற்றுக்கொண்டாள். இப்போ இயேசு அவர் உணர்கிறார், தன் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றதே, யார் என்னை தொட்டது என்று சொல்லி தன்னிடத்தில் உள்ள சீஷர்களிடத்திலே அவர் கேட்கிறார். உடனே சீஷர்கள்லாம் சொன்னாங்க, இயேசுவே, எத்தனை திரளான ஜனங்கள் உம்மை சுற்றிலும் நெருக்கி கொண்டு வருகிறார்கள், யார் தொட்டது என்று சொல்லி கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது என்று சொல்லி அவர்கள் இயேசுவினிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அந்த சகோதரியை கண்டறிந்து அந்த சகோதரி இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டது நான் தான், உம்முடைய வஸ்திரத்தை தொட்டது நான் தான் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே இயேசு அவளை பார்த்து சொன்ன காரியம், நீ சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி இயேசு சொன்னார். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு அவருடைய ஆலயத்தில் வந்து நிற்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். இயேசுவை நோக்கி பாருங்க. நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தாவேன்னு சொல்லி இயேசுவை நீங்கள் ஒரு விசை நோக்கி பார்த்தால் போதும், உங்கள் சரீரத்தில் உள்ள எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதி மரண போராட்டமாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார். சமாதானத்தோடு இப்போ உங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். விசுவாசத்தோடு காணப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.